ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜிஸ் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து விண்டோஸ் 10ல் வந்து பின் ஆட் பண்ணுறது அண்ட் ரிமூவ் பண்ணுறது ரெண்டையுமே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, விண்டோஸ் 10 தான் இந்த அப்ளிகேஷன். டெஸ்க்டாப் பிசி அண்ட் லேப்டாப்புக்கும் இதே சேம் ஆப்ஷன் தான். ஓகே, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஷார்ட் பட்டன் இருக்கும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பட்டன், ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பட்டன் இருக்கும், செகண்ட் ஒன் செட்டிங்ஸ் பட்டன்ஸ் இருக்கும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ விண்டோஸ் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் இதில் ஒரு சிஸ்டம், டிவைஸ், ஃபோன் இந்த மாதிரி இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யுவர் இன் ஃபோன்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயே லெஃப்ட் சைட் மெனூஸில் பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை போய் கிளிக் பண்ணுங்கள் மவுஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷனில் பின்னு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த பின் அப்படின்ற இந்த பட்டன் உங்களுக்கு எனாப்பில் இல்லை அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்கள் சிஸ்டத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் பின் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ பின் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பட்டன் எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம பின்னை எப்படின்னா, ஆல்ரெடி நான் இந்த சிஸ்டத்தில் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த பின் பட்டன் வந்து ஆட் பட்டன் வந்து எனேபிளில் இருக்குது. அதை போய் ஆட் அப்படின்றத ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா, ஸோ இப்போ வந்து வெரிஃபைக்காக கேட்கும். வெரிஃபைல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, விண்டோஸ் லாகின் பாஸ்வேர்டு கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது செட்டப் பின், நியூ பின், கன்ஃபார்ம் பின் கேட்குது. இப்போது நான் ஒரு 1000 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1000. ஸோ கன்ஃபார்ம் பின் 1000. ஓகே, இதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, எப்பயும் போல் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட்டில் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு, அதில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் போயிட்டு, சைன்இன் ஆப்ஷன்ஸ் போயிட்டு, இதில் எப்பயும் போல் இந்த பேஜ் சைன்இன் பேஜுக்கு வந்துட்டு பின்னில் சேஞ்ச் ரிமூவ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ திரும்ப கேட்கும் கன்ஃபார்முக்காக. திரும்பவும் ரிமூவ் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பின் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை கொடுக்கக்கூடாது, உங்களுடைய விண்டோஸ் லாகின் பாஸ்வேர்டு கொடுக்கணும். நான் இது வந்து பின் வந்து நம்ம வந்து 1000 அப்படின்னு கொடுத்தோம். அதை இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ விண்டோஸ் லாகின் பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்தீங்கன்னா தான் இந்த பின் பட்டனை வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் ஓகே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின் போயிடுச்சா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.